Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC GD எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸாம் ரிலீஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு GS GK क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். 31ஆம் தேதி ஜனவரி நடந்த ஷிஃப்ட் 3-4 क्वेश्चन சிலது கிடைச்சிருந்துச்சு. அதோட நம்ம பார்க்காம இருந்தோம். அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் फ्रेंड्स. ஓகேவா? வாங்க நம்ம பார்த்தலாம். இது எல்லாமே ரியல் क्वेश्चन தான். இது கேட்ட क्वेश्चन தான். GD ல SSC GD ல கேட்ட ரியல் क्वेश्चंस. வாங்க பார்க்கலாம். According to the census 2011, which state has the highest sex ratio? அதாவது பாலின விகிதத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புல எந்த மாநிலம் அதிகமாக இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. கேரளாவில் தான் அதிகமாக இருக்காங்க. ஓகே. செகண்டு, போஸ்ட் ஆஃப், இது வந்து எஃப், போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் கேம் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? துணை ஜனாதிபதி பதவி இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் வருகிறது? ஆர்டிகல் 63ல் 3 கீழே தான் வருது. ஓகேவா? இப்போ இருக்க ஒரு ஜெகதீப் தங்கர் ஓகே, ஜக்தீப் தங்கர். விச் ரிவர் இஸ் மென்ஷன்ட் ஒன்ஸ் இன் ரிக்வேதாவில் ஒரே ஒரு டைம் மட்டும் மென்ஷன் பண்ணுது. ரிக்வேதத்தில் ஒரு முறை மட்டும் குறிப்பிட்ட நதி என்னன்னு கேட்குறாங்க. கங்கா ரிவர் தான். இதுதான் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த ரிக்வேதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது தெரிஞ்சுக்கணும், சிந்து ரிவரை பற்றி சொன்னது வந்து மோஸ்ட் மென்ஷன் பண்ணது சிந்து ரிவரை. அதேமாதிரி சரஸ்வதி வந்து மோஸ்ட் ப்ரோனமெண்ட் ரிவராக சொல்கிறாங்க. யமுனா வந்து 3 டைம்ஸ், யமுனா ரிவர் வந்து 3 டைம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மூணுமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, துரோணாச்சாரிய அவார்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு விச் இயர்? அதாவது துரோணாச்சாரிய அவார்டு விருது வந்து எந்த ஆண்டு நிறுவப்படும் இருக்கிறாங்க? 1985 கொண்டு வந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, விச் ஷெட்யூல் was ordered to Indian Constitution by 73 Amendment Act? 73வது சட்ட திருத்த சட்டத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 11th ஷெட்யூலில் தான் அது வந்து ஆக்டை தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ரிலேட்டட் அது சம்மந்தமானது என்னன்னா பஞ்சாயத்து ராஜ் உள்ளது. ஓகே. 1992 நடந்திருக்கு. ஓகே. 1992 வருஷம். ஓகே. அதே மாதிரி 74வது அமெண்ட்மெண்ட் வந்து முனிசிபாலிட்டியில் வருவோம். அதுவும் 1992 தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே. பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியில் வந்திருக்கும். ஸ்வச் பாரத் அபியான் வாஸ் ஸ்டார்டட் விச் இயர்ஸ்? அதாவது அக்டோபர் 2, 2014 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் பிஎம் இருக்கும்போது தொடங்கி வைக்கப்பட்டது. ஓகே. ஹூ வின் த பச்சாஹா அசம்பிளி பை எலெக்ஷன் இன் பீகார் 2022ல? இப்போ நடந்த எலெக்ஷனில், பீகாரில் நடந்த எலெக்ஷனு, அந்த அசம்பிளியில் யார் வின் பண்ணான்னு? பீகார் 2022 தேர்தலில் பெச்ஹா சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர் யாருன்னா அமர் பஸ்வான். இது வந்து RJD பார்ட்டியிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே. இந்த நெக்ஸ்ட் வந்து, ஹூ பிகம் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ட்ரைபல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் முதல் பழங்குடியின பெண் ஜனாதிபதி, அதாவது திரௌபதி முர்மு. இவங்க 15வது பிரசிடெண்டாக இருக்காங்க. இந்தியாவுடைய 15வது பிரசிடெண்டாக இருக்காங்க. முதல் பழங்குடியின பெண் ஜனாதிபதி இவங்க. ஓகே. அந்த இது வரும். நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 36வது நேஷனல் கேம் 2022 சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லயனாக இருந்துச்சு. இது எங்கே நடந்துச்சுன்னா குஜராத் நடந்துச்சு. அதே மாதிரி 36th நேஷனல் கேம் 23ல் நடக்குது. அது எங்கே நடக்குதுன்னா கோவாவில் நடக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து செல்லுலோஸ் இஸ் மேட் அப் ஆஃப் த செல்லுலோஸ் எதனால் ஆனதுன்னா குளுக்கோஸ் யூனிட்டால ஆனது. ஓகேவா? நெக்ஸ்ட், இது வந்து நம்மளுடைய சேனலை ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். நம்ம சேனலை பற்றி, நம்ம சேனலில் வந்து ரயில்வே எக்ஸாமு, அதே மாதிரி SSC எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸு, ஜிகே, ஜிகே, கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாத்துக்கும் ஒரே இதில் இருந்து எல்லாம் கற்றுக்கிட்டு எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா? அது 10th லெவலாக இருக்கட்டும், குரூப் டியாக இருக்கட்டும், அதே மாதிரி MTSஆக இருக்கட்டும், டாப் லெவல் பார்க்குற போது நீங்கள் SSCயில் வந்து CGL கொஸ்டினாக இருக்கட்டும், ரயில்வேல வந்து NTPC லெவலாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்ன், ஒரே மாதிரி இருக்கு. எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணியிருப்போம். எல்லா டைப் ஆஃப் சம்ஸும் கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? அது நீங்கள் பாருங்கள். மேக்ஸ் ரீசனிங் பார்க்கும்போது தனித்தனி டாப்பிக்காக இருக்கும். சிங்கிளாக தனித்தனி டாப்பிக்காக இருக்கும். அது மூலிமா நீ பார்த்துருச்சுலாம். மேக்ஸு, இது வந்து ரீசனிங்கு, இது எல்லாமே தனித்தனி டாப்பிக்காக இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் நீங்கள் எடுக்கிற போது கிராஸ் கோர்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஓகேவா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இருக்கும். பயாலஜி நீங்கள் பண்ணலை.
அதோட பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் ஜியோகிராஃபி கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொஸ்டின்ஸ் முக்கியமான கொஸ்டின் இருக்கும், ஜிகே இது எல்லாமே இருக்கும். ஆல்மோஸ்ட் பாருங்கள். புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எல்லாம் பார்த்து பயன்பெறுங்க. ஓகேவா? இப்போ ஃபிசிக்ஸ் கிராஸ் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது என்சிஆர்டி புக்ஸும் லூசன் ஜிகே புக்ஸில் வந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். ஒவ்வொரு டாப்பிக்காக ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணியிருப்போம். எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதில் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரயில்வே கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க, அதே மாதிரி எஸ்எஸ்சி கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, ஒரு டாப்பிக்கில் எப்படி எந்த மாதிரி கொஸ்டினை கவர் பண்ணுறாங்க, எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மறக்காமல் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, பார்த்து பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெக்ஸ்ட்டு வந்து இது இப்போ ஃபிசிக்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், பாலிட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். இதோட தான் நீங்கள் பார்த்து வெற்றி பெறுங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். பக்கத்தில் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ கூட எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகேவா? மறக்காம இவங்க பாருங்கள். இது வந்து வாட்ச் பண்ணுறவங்க யாருன்னு பார்க்கும்போது 76% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? சப்போர்ட் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டென்ட் நல்லா பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? இது லேட்டஸ்ட்டாக இந்த மாதம் ஜனவரியில் எடுத்தது தான், ஜனவரி மிடில் எடுத்தது தான். ஓகேவா? மறந்துடாமல் இந்த சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஓகே? இந்த நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் டெலிகிராம் சேனலில் வந்து முக்கியமான பிடிஎஃப்ஸ் இதோட பிடிஎஃப்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் நோட்டீஸாக இருக்கட்டும், முக்கியமான கண்டென்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் தான் ஷேர் பண்ணுவோம். இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி கமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் டெலிகிராம் சேனலோட லிங்க் ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு சென்சஸ் 2011 விச் ஸ்டேட் இந்தியா ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் ஏரியா? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஏரியா என்னன்னு இருக்கிறத இது கோவாவுடைய தான். ஓகேவா? கோவாவுடைய யாமினி கிருஷ்ணமூர்த்தி இஸ் ரிலேட்டட் டு விச் டான்ஸ் ஃபார்ம்? அதாவது இந்த யாமினி கிருஷ்ணசாமி எந்த நடன வடிவத்துடன் தொடர்புடையவர் இருக்கிறாரு? ஓகேவா? பரதநாட்டியமும் குச்சிப்புடிக்கும் தொடர்புடையதா இவர் யாமினி கிருஷ்ணமூர்த்தின்றவர். சுதீப் ராய் பார்மேன் இஸ் மெம்பர் ஆஃப் திரிபுரா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃப்ரம் விச் கான்ஸ்டியூஷன்? எதுலன்னா அகர்தலாவுடைய மெம்பர் அவர் இருந்தார். வின் பண்ண ஒரு சீட்டு வந்து ஃப்ரம் 1998 வின் பண்ணியிருக்காரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்தவர் அவர். இவர் தொடர்ந்து 4 கான்ஸ்டிடியூன்ஸை வின் பண்ணியிருக்காரு. 4 தடவை தொடர்ச்சியாக வின் பண்ணியிருக்காரு. ஓகே? தொடர்ந்து வின் பண்ணியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது விச் அமங் த ஃபாலோயிங் யூனியன் டெரிட்டரியில் டஸ் நாட் ஹேவ் த அப்பாயிண்டட் கவர்னரே போடாத ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னா பாண்டிச்சேரி தான். இப்போ வந்து அடிஷ்னல் சார்ஜ் சொல்லியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அடிஷ்னலாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அட் த ப்ரெசன்ட் டோட்டல் ஹவு மெனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? மொத்தம் 6 இருக்குது. ஓகே? இது எங்கேருந்து எடுத்துருக்காங்க? அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்து எடுத்திருப்பாங்க. மொத்தம் 6 இருக்குது. இது எல்லாமே கேட்டது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? விச் ரூலர் வாஸ் நோன் பை த நேம் ஆஃப் த தேவனாம் பிரியாதாஷி? சாம்ராட் அசோகா அவர் தான் இந்த மாதிரி நேமு இருக்கு. தேவனாம் பிரியாதாஷி சாம்ராட் அசோகா. ஹூ இனாகுரேட்டட் ஸ்டார்ட் அப் இந்தியா இனோவேஷன் வீக் அப்படின்னு சொல்றது எங்க? ஸ்டார்ட் அப் இந்தியா புத்தக வாரமாக துவங்கி வைத்தவர் வாரத்தை கொண்டாடுறதுன்னா பியூஷ் கோயல் தான் அவர் ஆரம்பிச்சு வச்சாரு. காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி, அவர் வந்து காமர்ஸும் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்ட்ரி தான் இவர் தொடங்கி வச்சாரு அந்த வாரம். ஓகே? நெக்ஸ்ட் ஹூ வாஸ் த அப்பாயிண்டட் த ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா டு கனடா இன் செப்டம்பர் 2021 இருந்தது. ஓகேவா? செப்டம்பர் 21 கனடாவின் இந்திய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சய் குமார் வர்மா. நெக்ஸ்ட் ஹல்டா ஃபெஸ்டிவல் இஸ் ஃபார்ம் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா? ஹல்ட் ஃபெஸ்டிவல். அப்போ ஃபெஸ்டிவல்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்டுக்கிருக்காங்க. எந்த மாநிலத்தோட ஃபெஸ்டிவல்னு சொல்லி கேட்குறாங்க. லஹாலுல் ஹிமாச்சல் பிரதேஷ். லஹாலுல் ஹிமாச்சல் பிரதேஷோடைய ஃபெஸ்டிவல்ஸு.
What is the SI unit of the electric potential? Electric potential வந்து volt. Electric potential வந்து volt. ஓகேவா? அப்ப இந்த SI unit ரிலேட்டடாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப electric current amps, luminous intensity candela, frequency hertz, electric charge வந்து coulomb, capacitance வந்து farad, inductance வந்து henry, electric conductance வந்து siemens, impedance and reactance வந்து ohm, magnetic flux intensity வந்து Tesla, power radian flux அப்படின்னா becquerel, அதோட யூனிட் becquerel, ஆங்கிள்னா radian. ஓகே, இந்த SI யூனிட்டுமே நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருந்து கொஸ்டின் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இதில் பார்த்தது ஜனவரி 31 ஷிஃப்ட் 3 நாள்லையும் கிடைச்ச இந்த கொஸ்டின் நம்ம ஷேர் பண்ணாமல் இருந்தோம். அதோட கொஸ்டினும் இப்போ உங்களுக்கு கொண்டு வந்தாச்சு. இதை நீங்கள் பார்த்துங்க, எந்த ஏரியாவிலே அதிகமாக கொஸ்டின் கேட்டுருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம் எழுத போகிறவங்க இன்னைக்கு தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் நம்ம எல்லாமே போட்டிருப்போம். ஜனவரி 10 எக்ஸாம் நடந்திருக்கு, அதோட எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் போட்டிருப்போம். பார்த்து பாயிண்ட் பெறுங்க, நல்ல ஒரு ஸ்கோரில் நல்லா வெற்றி பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண வேண்டியது. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ கூட எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? மெயின்டைன் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வாழ் வளமுடன். உங்களோட விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.